எல்லாரோட குடும்பத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா, அக்கா, தங்கச்சி இல்ல மனைவி இவங்க வந்து குக் வந்து பண்ணுவாங்க, சமையல் வந்து பண்ணிருப்பாங்க. இல்ல அப்பாவோ அண்ணாவோ தம்பியோ கணவரோ வந்து சமையல்களை வந்து ஈடுபடுவாங்க. அப்படி ஈடுபடைக்குள்ள காலையிலையோ அல்லது மதியமோ இரவோ சமையல் வேலைகள், அந்த வேலைகளை ஆரம்பிக்க முதல் ஒரு சின்ன சண்டை வந்தாலோ சாப்பாட்டில் இருக்க ருசி வந்து குறைஞ்சிடும். அதுல குக்கிங்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஆர்வம் வந்து இல்லாம போயிடும். ஒன்று வந்து சாப்பாட்டோட சுவை வந்து குறைஞ்சிருக்கும், இல்லை செய்கிற ஐட்டம்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும், இல்லை அப்படின்னா அன்னைக்கு சாப்பாடே வந்து இருந்திருக்காது, கடையில் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை சாப்பிடாம தூங்குற மாதிரி இருக்கும், இல்லை பிஸ்கெட்டு இருக்கிற விடயங்களை வந்து சாப்பிட்டு போட்டு தூங்குறது, இல்லை வேற வேலைகளை பார்க்கறதா இருந்திருக்கும். அப்போ ஒரு வீடுகள்லயே ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு சமையல் விடயங்கள்ல வந்து ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். இங்க பிரியங்கா மேம் அவர்கள் அவங்க வந்து ஒரு வெஜிடேரியன், பல தடவை அவங்க நான் வெஜிடேரியன் வந்து குக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு போட்டி, பல பேர் போட்டி போடுறாங்க. அப்ப போட்டி போடைக்குள்ள அவங்க அந்த நான் வெஜிடேரியன் டிஷ்ஷை டேஸ்டே பண்ணாம அவங்க ஜட்ஜஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி இருந்து அந்த டைட்டில் வின் பண்றாங்கன்னா பிரியங்கா மேம் அவர்களுடைய அந்த ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அவங்களுடைய டெடிகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அவங்க எவ்வளவு தூரம் அந்த டைட்டில்ல குறியா இருந்திருக்காங்க, அந்த அவங்களுடைய வேலைக்கு தன்னை இந்த ஷோல போட்டவங்களுக்கு உண்மையா இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கக்குள்ள சல்யூட். இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த ஷூட் இருக்குல்ல, இந்த செமி ஃபினாலே இந்த ஷூட்டுக்கு முதல் தான் வந்து பிரியங்கா மேம் அவர்களுடைய மனதை நோகடிக்கிற மாதிரி அந்த பிரியங்கா மேம் அவர்கள் மீது பொய் குற்றத்தை சுமத்தின நபர் காகம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். பிரியங்கா கழுகு, பிரியங்கா மேம் மீது அந்த பொய்யான குற்றச்சாட்டை வைத்த நபர் வந்து ஒரு காகம் அப்படின்னா உலக மக்கள் சொல்றாங்க, நல்லவர்கள் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்படி ஒரு பெரியது ஒரு சண்டை, பிரியங்கா மேமோட கையை பிடிச்சி வார்த்தைகளை விட்டு அவங்களுடைய மனசை நோகடிச்சு அவங்கள அள வச்சு அவங்க கரவானுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, வார்த்தை பிரயோகங்கள் அவங்கள தாக்கி இருக்கு அந்த நபர். பட் அப்படி இருந்தும் அவங்க டைட்டில் வின் பண்றாங்க, அந்த குக்கிங்ல அவங்களுடைய அந்த ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷனை கொடுக்குறாங்கன்னா பல பேருக்கு இது ஒரு பாடம், சிறப்பு. ஸோ இந்த வீடியோல பிரியங்கா மேம் அவர்கள் பல தடைகளை தாண்டி அவங்க படிப்பித்த பாடம், அவங்களுடைய ஃபைனல் ஸ்பீச்சில் இருந்த விடயங்கள், அது ஒண்ணு. அடுத்தது ரக்ஷன் அவர்கள் வந்து பிரியங்கா மேம் அவர்களை வரவேற்கக்குள்ள சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த காகம் பிரியங்கா மேம் அவர்கள் மீது அந்த குற்றத்தை சுமத்தின, பொய்யான குற்றத்தை சுமத்தின அந்த காகம் எவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிருக்கு அந்த செட்டில், எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பாவிச்சிருக்கு அப்படி என்பது பல மக்களுக்கு புரிந்திருக்கும். ரக்ஷன் என்ன அப்படி என்ன சொன்னார் அப்படி என்பது ரெண்டாவது. மூணாவது வந்து பல மக்கள் இந்த சீசன் பிரியங்கா அவர்களுக்காகத்தான் பார்த்தார்கள், அது அதை பற்றி ஒரு கருத்து ஒன்று, சரிங்களா? அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பான விடயம். இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம், ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரியங்கா மேம் அவர்கள் அவங்களுக்கு டானிஸ் வியூ, டானிஸ் டாக், டானிஸ் வாய்ஸ், இந்த 3 சேனல், 3லையுமே நான் பிக் பாஸ் அப்டேட், விஜய் டிவியோட ஷோக்களோட அப்டேட் தான் கொடுப்பது வழக்கம். ஸோ இந்த 3 சேனல்ல சார்பாகவும் நம்ம அட்மினா இருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், ஸோ இவங்க எல்லா சார்பாகவும் பிரியங்கா மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் உங்களுடைய வெற்றிகள் தொடரணும், எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நீங்க ஜொலிக்கணும் அப்படி என்பதை நம்ம மனதார வாழ்த்துறோம். காட் பிளஸ் யூ மேம். ஓகே, சரி, பிரியங்கா மேம் அவர்களுடைய ஸ்பீச் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், சரியா? அவங்க சொன்ன விடயம் என்ன அப்படின்னா, ஓகே பிரியங்கா தானே, பிரியங்காக்கு இந்த ஷோ இல்லைன்னா இன்னொரு ஷோ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது யாரோ அப்படின்றது அவங்க சொன்ன அந்த ஸ்பீச்சில் எவ்வளவு தூரம் இந்த ஷோல அவங்க உண்மையா இருந்திருக்காங்க. டைட்டில் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா தன்னை நம்பி தன்னை இந்த ஷோக்குள்ள போட்டவங்களுக்கு அவங்களுடைய அந்த டெடிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க செய்யற தொழில் அது எதா இருக்கட்டும், ஆங்கரிங்கா இருக்கட்டும், குக்கிங்கா இருக்கட்டும், எவ்வளவு தூரம் மனதார என்ஜாய் பண்ணி அந்த உண்மையை அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி என்பதை காமிச்சது சிறப்பு, சரியா? அண்ட் அவங்களோட ஸ்பீச்சை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு தூரம் உணர்வு பூர்வமா அவங்க பேசியிருப்பாங்க அப்படி என்பது. அடுத்த ரெண்டாவது விடியும் ரக்ஷன் வந்து பிரியங்கா மேம் வரவேற்கைக்குள்ள சொல்லியிருப்பாங்க, சில பேர் நான் இது மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு வேலைக்கு வந்து போட்டு நிறைய விடயங்கள்,
நிறைய தலைவலியா இருப்பாங்க அப்படின்னு. அது அந்த காகத்தை தான் சொன்னது. அந்த காகம் அதற்கு முதல் பண்ண அப்படி ஒரு குப்பையான வேலை. அப்ப ரக்ஷன் அதைத்தான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். காகம் காகத்தை போல இருக்கிற கூட்டம். சரியா, திறமை இருக்காது, பொறாம மட்டும்தான் இருக்கும், சுய அந்த திறமை மூலம் முன்னுக்கு வர முடியாது. அப்ப அடுத்தவங்கள எப்படியாவது குறை சொல்லி அதன் மூலம் உழைக்கணும் வந்து அந்த காகத்தோட மைண்டே இதான். அப்ப அந்த காகம் போட்ட ஒரு கேவலமான வடிவம் அந்த செட்ல. அப்ப அதற்கெல்லாமே ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ரக்ஷன் வந்து சொல்லியிருப்பாரு. சில பேர் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அந்த ஒரு தலைவலியா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த தொழில் பண்ணாலும், அது ஆங்கராவோ இல்ல ஒரு டான்சராவோ இல்ல ஒரு குக்காவோ இல்ல ஜட்ஜாவோ, எந்த பொசிஷன்ல அவங்க இறக்குனாலும் அது அவங்க அந்த தொழிலுக்கு வந்து உண்மையா இருப்பாங்க. ஓகே, நீங்க இவ்வளவுதான் பண்ணணும்னா அவ்வளவுதான், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த ஷோ ஹிட் ஆகணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும், அங்க பாசிட்டிவிட்டி நிலவணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அவங்கள வரவேற்பாங்க பாருங்க. செம்மைய பதிலடியா இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த ஷோவோட வெற்றி வந்து பல பேர் குக்கு வித் கோமாளி அப்படின்ற ஷோவே பார்க்காதவர்கள் பல பேர் பல கடல் தாண்டி பார்த்தது அப்படின்னா ஒரே ஒரு நபருக்காக, பிரியங்கா மேமுக்காக. அந்த அளவுக்கு பிரியங்கா அவர்கள் வந்து அவங்களுடைய குணத்தால் பல நல்ல உறவுகளை, பல அம்மாமாரை, பல அக்காமாரை, பல தங்கச்சிமாரை, அப்பாமாரை, அண்ணாமாரை, தம்பிமாரை சம்பாதிச்சிருக்காங்க, நண்பர்கள் நண்பிகளை சம்பாதிச்சிருக்காங்கன்னா இதுதான்டா உண்மையான வெற்றி. சரியா, இப்ப அந்த ஒரு 14-15 நாள்ல ஏதோ கூட பிறந்தவங்களுக்கு, அவங்களோட வீட்டுல இருந்தவங்களுக்கு, வீட்டு பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு துரோகம் நடக்குதுன்ற மாதிரி பல குரல்கள் அவங்களுக்கு ஆதரவா வந்துச்சுல்ல, எதையும் எதிர்பார்க்காம. அதுதான் உண்மையான வெற்றி. அங்க பிரியங்கா மேம் அவர்கள் கழுகாக ஜொலிக்கிறாங்க உயரத்துல. சரியா, இது வந்து குக்கு வித் கோமாளி ஃபினாலே. அங்க நடந்த விடயங்கள், வெளியில நடந்த விடயங்கள், அப்படியான விடயங்கள். அடுத்தது இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு குக்கிங் ஷோல டைட்டில் வின் பண்ண நபர்கள் அவங்க குக் பண்ண ஒரு டிஷ்ஷை வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி போட்டு தான் ஜட்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படித்தான் டைட்டில் வின்னர்ஸ் வந்திருக்காங்க. பட் பிரியங்கா மேம் அவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு வெஜிடேரியன். அப்ப அவங்க நான் வெஜிடேரியன் டிஷ் வந்து நிறைய குக் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த குக் பண்ண டிஷ் ஒன்ன கூட அவங்க டேஸ்ட் பண்ணதில்லை. அப்ப அப்படின்னு ஒருத்தருங்க டைட்டில் வின் பண்றாங்க. இதுதான் புதிய சரித்திரம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நீங்க குறியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அதை தோத்து விடாது, உங்களுக்கு அது வெற்றியா கொடுக்கும் அப்படி என்பதை பிரியங்கா மேம் அவர்கள் நடத்தி காமிச்சிருக்காங்க. இது எனக்கு புருஷ்லி அவர்கள் சொன்ன ஒரு ஞாபகம் தான் வருது. இப்ப நம்ம 1000 கலைகளை கற்ற ஒரு நபரை விட ஒரு கலையில மட்டும் போக்கஸா அந்த 1000 தடவை பயிற்சி எடுப்பவரோட பவர் அதிகமா இருக்கு. பிரியங்கா மேம் அவர்கள் இந்த ஷோக்காகவே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. நம்ம வீட்டுல குக் பண்றது வேற, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் குக் பண்றது வேற. ஆனா இந்த ஷோல இப்படித்தான் குக் பண்ணணும் அப்படின்னு அவங்க எடுத்த ட்ரைனிங் இருக்கு பாருங்க. அதுதான் அந்த புஷ்லி சொன்ன ஸ்டோரி. ஸோ அங்க வந்து பிரியங்கா அவர்களுடைய உண்மை, அவங்களுடைய ட்ரைனிங் வந்து வின் பண்ணியிருக்கு. பிக் சல்யூட். சரியா, ஸோ இது வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 பிரியங்கா மேம் அவர்கள் அவங்களுடைய வெற்றி ரசிகர்கள் கொண்டாடுறது பற்றிய ஒரு அப்டேட். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழ் இன்னைக்கு கூட ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அந்த ஷூட் பண்ற இதெல்லாம் அக்டோபர் 6ஆம் தேதி நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல ஆரம்பிக்க போறாங்க மாலை 6 மணிக்கு. இப்போ நிறைய கான்டெஸ்டன்ட் லிஸ்ட் வருது. அதுல இருக்க ஒரு 50% பேர் கூட வரமாட்டாங்க. எல்லாமே வியூக்காக அடிச்சு விட்டு கொண்டு இருக்காங்க கேவலமா. இந்த தமிழ் பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸை பார்த்து இந்த எச்சத்தனமா பண்ணுவாங்கல்ல, கான்டெஸ்டன்ட் லிஸ்ட் 100% கன்ஃபார்மான லிஸ்ட் இவங்கெல்லாம் அப்படின்னு அதுகளை பார்த்து அதை ரிவ்யூஸ் சிரிக்கிறாங்க. தெலுங்குலாம் இப்படி கேவலமா பண்ண மாட்டாங்க. சரியா, ஸோ அப்படி நம்ம சொல்றது என்னன்னா, இப்ப வரைக்கும் ஸ்டில் வந்து சில பேர்ட்ட பேச்சுவார்த்தை போய்கொண்டுதான் இருக்கு. இந்த புதன் வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மான லிஸ்ட் வந்து வரும். சரிங்களா, அப்ப சில பேர் கேட்பாங்க 6ஆம் தேதி ஷோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்ப எப்படி இன்னும் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகலன்னு. சீசன் 6ல வந்து ஜனனி அவர்கள், இலங்கையிலிருந்து வந்த ஜனனி அவர்களே 1 வீக்குக்கு முதல் தான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 4 நாளுக்கு முதல் தான் இந்தியாவுக்கு அவங்க வந்தாங்க. சரியா, ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இப்போ வர்ற லிஸ்ட் எல்லாமே அடிச்சு விடுறானுங்க. கன்ஃபார்ம்டான லிஸ்ட் ஒவ்வொருத்தரா வந்து இந்த 5 நாட்களுக்குள்ள தான் பேர் வெளியில வரும். பேர் வெளியில வரைக்குள்ள நம்ம வந்து அதை பத்தி சொல்லுவோம். பிக் பாஸோட அப்டேட் வந்து கொடுக்குறோம். சரிங்களா, இந்த போலிகளை வந்து ஒதுக்கி வைங்க மக்களே. எல்லா இடமுமே இப்படியான குப்பைகளால தான் பிரச்சனை.
உண்மையான நபர்கள் ஜொலிக்க முடியாமல் இருப்பதற்கான இப்படியான போலிகள். அந்த போலிகள் பல பேரை வந்து பிரியங்கா மேம் அவர்கள் வெர்சஸ் இந்த காகம் அதுல வந்து எவ்வளவு தூரம் காசுக்காக காசு மைண்டட்டா இந்த போலிகள் ரிவ்யூ பண்ணிச்சு பேசிச்சு அப்படின்னு வைக்கக்குள்ளே இதுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியான நபர்களை ஒதுக்கி வைங்க. ஏன்னா அப்பதான் வந்து உண்மையா பேசுபவர்களால் மேல வர முடியும். இது வந்து யூடியூப்ல மட்டும் இல்ல, எல்லா தொழிலுமே இந்த காசு மைண்டட் பீப்புள், காசுக்காக இதுவும் பண்ணுவோம் எதுவும் பேசுவோம் அப்படின்னு இருக்கிற நபர்களால் தான் நிறைய பிரச்சனை வருது. உண்மைகள் வந்து வெளியில வர முடியாம இருக்கு, உண்மையானவர்களால ஜொலிக்க முடியாம இருக்கு. அப்போ நல்ல மக்கள் வந்து அந்த பொய்யானவர்கள் குப்பைகளை இருக்க வேண்டிய இடத்துல வச்சு போட்டு நல்லவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தா கண்டிப்பா அங்கேயும் உண்மையும் வெற்றி வரும். அந்த அந்த ஷோவோ இல்ல ஒரு தொழிலோ அதுவுமே வந்து வெற்றி பாதையில போகும். ஓகே மக்கள், நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.